அக்கு, கேட்டியலா அக்கு? உங்க பேரன் விஷ்ணு இருக்கியான்ல, அவன் 2000 ரூபாய்க்கு வெடி வாங்கியிருக்கானா? கேட்டியலா? உங்களுக்கு தெரியுமா? இல்ல என்னல மக்கா சொல்லியா? 2000 ரூபாய்க்கு வெடி வாங்கியிருக்கானா? இவன் இந்த 2000 ரூபாய்க்கு வெடியை வாங்கி என்ன செய்ய போறானா? அட ஆமா அக்கு, நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? உங்க பேரனை மாட்டி விடணும்னு எனக்கு என்ன தேவையா? ஆ, நீ சொல்லிட்டல மக்கா, நான் பாத்துக்கிட்டேன் சரியா? அவன் வீட்டுக்கு வருவான்ல, அடிச்சு கைய கால முறிக்கனா இல்லையான்னு மட்டும் பாரு. ஐயா, வந்த வேலை முடிஞ்சிச்சு. ல விஷ்ணு, ஐயோமா, டேய் விஷ்ணு. பாட்டி, யாமல இப்படி பண்ணியா? எனக்கு தான் வெடினா பயம் தெரியும்ல. அப்புறம் வேற யாமல 2000 ரூபாய்க்கு நீ வெடி வாங்கியிருக்கா. இப்போ கூட ஒரு வெடி என் மூஞ்ச இப்ப பதம் பார்த்துருக்கோம். யாமல உனக்கு பாட்டியை பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? அட போங்க பாட்டி, அதான் எதுவும் ஆகலல்ல. என்னடா இந்த பையன் எதுவும் ஆகலைன்னு அசால்ட்டா சொல்லிட்டு போறான். இன்னைக்கு ஃபுல்லா நமக்கு சங்குதான் போல. ம், ரொம்ப போர் அடிக்குதே. என்ன பண்ணலாம்? ஐடியா கிடைச்சிடுச்சு. அதான் இருக்கவே இருக்காங்களே என்டர்டைன்மெண்ட்டுக்கு நம்ம பாட்டி. நான் இருக்காங்க பாட்டி. பாட்டி இருங்க, இந்த ரப்பர் பாலை வச்சு பேரன்ற கடமைய உங்களுக்கு நான் சிறப்பா பண்ணி முடிச்சிடுறேன். ஐயோ, இந்த பையன் ஆரம்பிச்சிட்டான் போலயே. இன்னைக்கு சூப்பர் என்டர்டைன்மெண்ட். என்ன ஒரு ரியாக்ஷனும் இருக்க மாட்டேங்குது? என்ன பாட்டி அசால்ட்டா இருக்காங்க? அப்ப எதையோ பாட்டி பிளான் பண்ணி வச்சுட்டாங்க. கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணும். அம்மா, முதல்ல இந்த வெடி இருக்குதான்னு பாரு. பொடி பையன் போயிட்டான். அம்மா அம்மா, லே யாமல இப்படி ஓடி வரா? ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி. என்ன விஷயம்ல சொல்லு. அம்மா அம்மா, எனக்கு வெடிய பாத்தியலா? இல்ல என்ன சொல்லியா? வெடியை தொலைச்சிட்டியா? அம்மா தொலைக்கலமோ. அப்ப வெடி எங்க சொல்லு. அதான் காணலமோ. என்னல நீ தொலைச்சிட்டியான்னு கேட்டதுக்கு இல்லங்க, வெடி எங்கன்னு கேட்டது காணலங்க. அப்ப நீ அதை தொலைச்சிட்டேன்னு தானே அர்த்தம். ஐயோ, நான் அதை தொலைக்கல. அப்ப வெடி எங்க போய் சொல்லு. இப்ப நீ சொல்லலன்னா உன்னை அடிச்சு அடிச்சு பல்ல உடச்சு கூட சொல்லு. அம்மா அது பாட்டு. அப்ப சொல்லல வெடி எங்கல சொல்லல. சொல்லல வெடி எங்கல. ஐயோ அம்மா அம்மா அம்மா, கீழே போட்றாதமோ கீழே போட்றாதமோ, அம்மா கீழே போட்றாதமோ. அப்போ வெடி எங்க சொல்லு. அம்மோ அது பாட்டி. ஈ, யா! ஐயோ அம்மே. டேய் விஷ்ணு, வெடி எங்கடா சொல்லுடா. ஆஹா, என்ன அது சினிமாட்டிக் வில்ல மாதிரி பாட்டி பேசுறாங்களே. டேய் வெடி எங்க? கடவுளே, வேற குடும்பமே உங்களுக்கு கிடைக்கலையா? இந்த கொலகார குடும்பத்திலேயே என்ன படைக்கணும் நீங்க? வெடி எங்க? அது பாட்டி. இப்படி எல்லாம் கேட்டா அவன் சொல்ல மாட்டான். இப்ப பாரு விஷ்ணு செல்லம், வெடி எங்கம்மா? ஆ, என்ன பாட்டி இப்ப நல்லா பேசுறாங்க? பாட்டி, ஏன் பாட்டி என்ன அடிச்ச? எனக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? நான் உன் செல்ல பேரன் தானே, ஏன் என்ன அடிச்ச? என்கிட்ட பேசாதப்போ. அச்சச்சோ, செல்லத்துக்கு வலிக்குதா? வெடி எங்கடா செல்லம்? சொல்ல மாட்டேன் போ. சொல்ல மாட்ட? சொல்லவே மாட்டேன். ஆ, என்ன பாட்டி உங்க ஃபேஸ் மாறுது? டேய் நீ சொல்ல கூடாதுடா, சொல்லவே கூடாது. வெடிய நான் தான் எடுத்து ஒளிச்சு வச்சேன். அதை நீ உங்க அம்மாட்ட சொல்லவே கூடாது. கொழுப்ப பத்தியலாம் மாமி, இவ்வளோ சொன்ன அப்புறமும் சொல்ல மாட்டேன்னு சொல்றான். நீ நிறுத்து. இவன் வாயிலிருந்து எப்படி வார்த்தையை வர வைக்கணும்னு எனக்கு தெரியும்.
ஓய் ஒழுங்கா சொல்லு, வெடிய என்ன பண்ண? ஐயா சாமி, உங்க குடும்பத்துக்கே ஒரு கும்பிடு. ஆளை விட்டுருங்க. வெடிய நான் விட்டு தீத்துட்டேன். விட்டு தீத்திட்டியா? எங்க சவுண்டே கேக்கல. ஓய், அதான் அவன் சொல்றான்ல, விட்டு தீத்துட்டானே, விடு. அண்ணா வலிக்குதாடா? ஆ, நீ வேடிக்கை தானே பார்த்த, நீ அப்புறம் ஏன் வலிக்குதான்னு கேக்க போ. ரொம்ப எதமா இருக்குது. ஏய், என் புள்ளைய எதுக்கடி அடிச்சா நீ? எதுக்கடி என் புள்ளைய அடிச்ச? இருடி, நான் உன்னை என்ன பண்றேன்னு பாருடி. ஐயா ஐயா ஓடியாங்கய்யா, என்ன கொல்லியாயா? ஐயா என்ன கொல்லியாயா? அட பாவிகளா, 2 பேரும் சேர்ந்துதான் எல்லாத்தையும் பண்ணீங்க. இப்ப எனக்காக சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நல்ல மம்மி, நல்ல பாட்டி. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி.